மூஞ்ச தெரிய மாதிரி பாடுங்க. போறேன் சாப்பாடுல ஆயிரம் வர மாதிரி என்ன போட போய் வாங்கிட்டு போ. மூணு விஷயத்தை பார்க்கணும். என்ன விஷயம் பார்க்கணும்? ஒண்ணு சொல்லுங்க. அம்மா கோயிலுக்கு போனா மூணு விஷயம் பார்க்கணும். என்னது பார்க்கணும் சொல்லுங்க. பெண்ணை போந்துட்டீங்க. நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க. நான் எனக்கு கேட்ட நான் சொல்லிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கோயிலுக்கு போனா மூணு விஷயத்தை பார்க்கணும். என்ன சொல்லுங்க. பெண்ணா போதுட்டு இப்படி இருக்கீங்க. அதாவது அம்மா கோயிலுக்கு போனா மூணு விஷயத்த நல்லா பார்க்கணும். என்னன்னு கேட்டா டக்குனு ஒரு பொண்ணா போன சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனா முதல் எடுத்தாலே தாலி பார்க்கணும், ரெண்டாவது புடவை பார்க்கணும், மூணாவது பாதத்தை பார்க்கணும். ஞாபகம் வச்சுங்க. தாலிக்கு தான் சொந்தக்காரி. நீங்க தாலி தெரியாத ஒரு ரகசியம் சொல்ல. உங்களுக்கு பிடிச்ச கடவுள் என்ன? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் என்ன?
நீங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் தெய்வம் யாரு? அதாவது நீங்க இதெல்லாம் இது வந்து என்ன ஏன் சொல்றேன் இந்த பேர் தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் எங்க போனாலும் யாராவது கேட்டான்னு வச்சுக்கா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்க. விநாயகர் முருகன் சிவன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதுங்களா? என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையில தெய்வம் யாருன்னா கண் கண்ட தெய்வம் கணவன். ஞாபகம் வச்சுங்க. ஆமா எப்படி தெரியுமா? என்ன ஆதரவு சொல்றீங்க? என்ன ஆதரவு சொல்றீங்க? என்ன காரணம் சொல்றீங்க? எனக்கு அந்த கருத்து உடச்சு சொல்லுங்க அப்படின்னு கருத்து சொல்றீங்க. என்னைக்கு தாலி கட்டணும்னு சொன்னா மாறுகளை பட்டுட்டே இருக்கு. என்னை மறந்துடாதுமா, என்னை மறந்துடாதுமா, மாறுகளை பட்டுட்டே இருக்குது. 24 மணி நேரம் மறந்துடாதுமா, என்னை மறந்துடாதுமா, என்னை மறந்துடாதுமா. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்கன்னா இப்ப 1 லட்சம் உங்க வீட்டுக்கார வேலைக்கு வேலை விட்டுருவீங்களா? விட முடியாதுல்ல. அப்பா கண்கண் கணவர் தாலி மேல வந்து வீட்டுக்கார வந்து ஏடி போடி செஞ்சா அவர் நம்ம தண்ணி வேலை அருள் கொடுப்பாரு. தீபாவளி காலைப்பா நம்ம சாப்பிட நீங்க வந்தது லேட்டு இதெல்லாம் குற்றம் சொல்லாதீங்க. அதாவது தீபாவளி வந்து பாருங்க பாக்காதீங்க. மாத்திரும் பெண்களை பூசாரி வச்சிருவோம். கொஞ்சி கொஞ்சி முருகனுக்கு அருளா சொல்லுங்க. தலைமலை முருகனுக்கு முருகனுக்கு தலைமலை முருகனுக்கு முருகனுக்கு காமனுக்கு முருகனுக்கு வராது. எப்படி வராதுன்னா மயில் வராது. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசு வெற்றிவே முருகனையா முருக அப்படி மயில் மலை வந்து ஆட்டத்தோடு ஆகும்போது கூட நடந்து முடிச்சுட்டு வந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல ஆசீர்வாதம் பண்ணிட்டு வெற்றியே முருகன் வராது. கமலகாமத்து வந்து வராது. பேச்ச குறை மூச்சை கெவலிங்க, பேச்ச குறைங்க மூச்சை கெவலிங்க. உங்க உடம்புல ஒரு மூச்சை கெவலிச்சா போதும். கடவுள் எல்லாம் மனசு நிறைவேற்றி அன்பு பாசத்தோட அருள் புரிந்து ஆமா அப்படியே சொல்லிட்டு வரவே ஊழலை காட்டு வேலைக்கு காட்டு எல்லாத்தையும் காட்டுங்க. மக்கள் மனதில் எல்லாம் என்ன சொல்றீங்க? சாமி வந்து ஒரு கோயில் கொடுங்க, கோயில் எல்லாம் இந்த ஊரை காமிச்சுட்டு மக்கள் சுத்தமாக எல்லாத்தையும் எல்லா வழக்கும் இந்த அம்மாளுக்கு பெண்ணுக்காக வந்து அந்த அம்மாளோட மருந்து கொடுத்து ஆண்டவனை எல்லாமே நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பாடி வர விதவிதமா ஆடி வராள எங்க தன்னானே நானே எங்க நானே தன்னானே நானே மக்களுக்கு மக்களுக்கு வேதிகளை வரங்களை கொடுத்து வராளே மனபார நேற்று வராளே தன்னானே நானே
நானே அவரு நானும் சொல்றேன். அடுத்த வந்து வயசான பூஜை நம்ம உங்களை மனம் நோயாளி போதா அது உண்மை பூஜை நினைச்சுங்க முத்துமாரி எல்லாத்துக்கும் புடவை ஒண்ணு கொடுத்தா எனக்கு பிடிக்கல பாவடி என் மெத்தோட காசி கொடுத்து பின்னாடி விளக்கு பாருங்க விளக்கு எல்லாத்துக்கும் இந்த ஊர் நல்லா இருக்கு கேட்குறீங்களா? முத்துமாரி எப்படி மறந்து கேட்குறீங்க? மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு ஊர்ல வந்து பெண் மகிழ்ச்சியா இருக்கா ஊர் அப்படி இருக்குமா நீ உட்காந்துருக்கீங்க உட்காந்து சாப்பாடு தெரியும். சில பேர் தெரியாதவங்க சாமி போடுங்க குங்குமத்தை கலக்கிங்க தேடி விட்டுங்க கொட்டி நீங்க வச்சுங்களா காலையில் கணவன் வெட்டி சொல்லுங்க தெரியுங்களா? சரி அங்கே போன பேசிட்டு நீங்க கொட்டி வெயின்னு சொல்லுங்க. அந்த பிள்ளையாரை எடுத்துங்க வாட்சண்டு வரும்.
எல்லாம் சண்டை போடுறதுக்கு வந்தீங்களா? யாரும் சண்டை போடலையே, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருக்கிறோம். மாரியாய் கண் தெரியாதா? சத்தியெல்லாம் முத்து மாரியாயி இத்தனை ஆயிரம் கண்ணு இருக்குது. நாங்க தமாஸ் போல பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம், எதனால சண்டை வந்துச்சு உங்களுக்கே தெரியுமில்ல மாரியாய்க்கு? சொல்லு சாமி, வந்ததுக்கு அறிகுறி எதனால சண்டை போட்டாங்க, அதுக்கு முன்னாடி தீர்வு காமி. யார் மேல யார் தப்புன்னு நான் பாத்துக்கிறேன். பாது அதான் இத்தனாயிரம் மக்கள் இருக்கிறாங்க பாரு. உனக்கு ஏகப்பட்ட கண்ணு இருக்குதா? இங்க பாரு எத்தனை கண்ணு இருக்குதுன்னு. எல்லா கண்ணுலையும் நான் பாத்துக்கிறேன் பாரு. வந்ததுக்கு எங்களுக்கு எதுவும் சொல்லு. இத்தனை சண்டை நடந்துக்குதுன்னு சொல்றீங்களா? இதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல சாமியை சொல்லிட்டு ஒண்ணு போடா ஏறு பொறுமையா எதுவும் போடாது வந்ததை காரணம் சொல்லிட்டு போடு. முத்து மாதிரியே வந்துட்டு போயிடுச்சுல, வந்தது காரணம் சொல்லிட்டு. என்னையுமே ஒவ்வொருத்தருக்கு கேள்வி பேசுறாங்கப்பா. நீதான் பாத்துக்கணும். ஆயிரம் கண்ணு இருக்குதா? அங்க வரைக்கும் சொல்லுங்க. அறிவுரை சொல்லிட்டு போகணும். ஆயிரம் கண்ணு உள்ளே பாத்துட்டா இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு இது நடந்துச்சுல்ல, இத்தனை பேருக்கு தெரியுமில்ல. பாத்துக்கோ சொல்லு. சாமி இவ்வளவு நேரம் அத நான் பாத்துக்கிறேன். நல்லா இருக்குமா? தெரியாம பண்ணிருக்கலாம். வரக்கூடாது கோயில் சிறப்பா பண்ணிட்டு சத்தம் போட்டு நல்லா இருக்குதா? நீ தான் பாத்துக்கிறேன். உள்ள அக்கா கேட்டு வெளியில பேர் போச்சுன்னா தெரியாம இருக்கு. அது முன்ன பின்ன இருக்கு. சண்டை சக்கரம் வேணாம். அதை பாத்துக்க. சண்டையே போடலான்னு வந்தா சண்டையா எவன் நினைச்சு வந்தாலும் சரி பாத்துக்க. சண்டை நடக்கூடாது, கோயில் நடக்கூடாது. நல்ல முறையா நடக்கணும். அவனை திட்டம் போட்டு அப்படியே வழியிலேயே முடிச்சுட்டு போயிடும். பாத்துக்க, அப்படி பாத்துக்காம நீதான் பாக்கணும். அவன் கேடுக்கு வரானா என்ன பண்ண நினைக்கிறானோ அவன் அங்கேயே நீ பாத்துக்கோ. நீ அவனை அங்கேயே அறிவுரை சொல்லிட்டு போ. எங்களுக்கு அதுதான் முக்கியம். நீ யாரும் பேசாதீங்க. சொல்லு. ஆமா தெளிவு தான் போகணும். சாமி போயிடுச்சு. சாமி யாரும் இறங்கி போச்சு, அவ்வளவுதான். போட அவ்வளவுதான். கையில் கொடுத்து
என்ன விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்து நினைச்சுக்கிட்டீங்களா கட்ட பொண்ணு நினைச்சுக்கிட்டீங்களா சரி அப்போ மாத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாத்திக்கலாம் அதை விட்டு மாத்திக்கலாம் என்ன கட்ட பொண்ணு நினைச்சுக்கிட்டீங்களா ஆமா சாமி அப்படிதான் சாமி நினைச்சிட்டு நாளலாம் நீ அப்படி நினைச்சியா ஆமா சாமி அப்படியே பத்திரவாடியா ஆடி போட்டுண்டா அது ஆடணும் சாமி நான் பார்க்கிறேன் அதான் எதிர்பார்க்கிறேன் நானு அது எப்போ ஆடுவேன் என்னமா ஆ நீங்க ஆமா உங்க வீட்டு நாயா ஆ நீங்க ஆ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆ நான் பார்த்தா ஆ உங்களுக்கு நான் வெறும் கல்லுன்னு நினைக்கிறீங்க ஆ என்னை பத்தி என்ன அவ்வளோ ஒரு உங்களுக்கு கேவலமா நான் கேவலமா நினைக்கிறீங்க இல்லையே ஆ நீங்க நினைக்கிறது என் காது போட்டு நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கேட்டுக்கோ அதுக்கு முன்னாடி சூசல் நீ காமி அதான் கேட்குறோம் இப்போ பேசுறது காதலி கேட்டீங்க எல்லா விஷயமும் மாறியாகி தெரியும் இதில் 10 பேர் 10 1000 கண்ணுடைய இருக்கிறாங்க இதில் ஆ சொல்லு சொல்றதா ஆ சொல்லிக்கிட்டே தான் நீங்க வந்து ஆ இதோ, ஆ இந்த விரல் இருக்குதா ஆமாம் இருக்குது எல்லாம் சேர்ந்தாதான் ஆ ஒரு காரியம் நடக்கும் ஆமாம் அதோட மொத்தம் அது போல ஆ ஒன்று போனா ஒன்று போனா ஒன்று ஒவ்வொன்னா அப்படியே நீங்க பிரிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா ம் நான் பொழைக்கிற வழி எம்பட வழி என்ன வழி நீதான் கேட்கணும். அது நீ தான் சாமி கேட்கணும் உனக்கு யார் தோண்டிட்டாங்களா தெரியுமில்ல. ஆ இதுல உனக்கு 5 பேர்ல சேர்ற மாதிரி மக்கள் சேர்ந்தாங்களா நான் வந்து உக்காந்தத்துல இருந்து என்னமோ சாமின்னு நினைக்காம வெறுங்கல்லு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க கடமுடையாவே சண்டை எல்லாரும் சேர்ந்து என் தாய் உங்க தாய் போல நினைக்கலையே என்னையே பிரச்சனை இல்லையாவா வராது நீதான் பண்ணுவ. நீதான் மாட்டியா அவனை? சரிதான் எல்லா கோயிலும் வராமே இருக்குது அமைதிப்படுத்துறது நீதான். அப்புறம் உனக்கு ஒண்ணு கோவம் ஆச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண சொல்ற? எடுத்துக்கெல்லாம் கோவம் வருது. அவன் கோவத்தை அடக்கி கொண்டாடுவானே, நீதான் பார்க்கணும். சண்டைக்கு வரவனா அங்கேயே அடக்கி வைக்கணும். வந்து வலியுட்டு சாமியை சாமி மேல வச்சு நீங்க கும்பிட்டா ஆகு நீங்க பிரச்சனை பண்ணலாம்னா கொண்டுட்டு பாருங்க. அப்புறம் சாமி பார்க்கும்னா எத்தனை எம்பட பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்குது. பத்தாத்துக்கு உங்க பிரச்சனையும் சேர்த்து கொண்டுட்டு வந்து போட்டுட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் தான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். பிரச்சனையும் பேசுனா எங்க பிரச்சனை எப்ப தேய்க்கணும்? எல்லா பிரச்சனையும் தேக்கிறதுக்கு தான் நான் முந்தி இருக்கிறேன். இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நல்லாட்ட மாட்டேன் மக்களை கொண்டாந்து உருவாக்க மாட்டேன். நான் உனக்கு கூட பிரச்சனைன்னா அப்புறம் எங்களுக்கு எத்தனை என் பிரச்சனை எனக்கு கேட்கறது. உனக்கு எப்படி சரி பிரச்சனை வர வருஷம் கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் வருஷம் பாருங்க அது மாதிரி பண்ணிவிடுங்க எங்க பிரச்சனையும் கேட்க மாட்டேங்குது. சாமி தப்பிச்சு வரது பாக்குறா. கண்ணுகளா கிண்டல் பேசாம ஒழுங்கு காத்து அமைதி காத்து அமைதியா இருக்கேன் சாமி. வரங்காட்டிதான் பாரு இருந்தா நடக்கிறாங்களா நாங்களும் உட்காந்து என்ன கொண்டாடுங்க. கொண்டாடிட்டு ஆமா நாங்களும் போராடிக்கிறோம்
எல்லாம் என் மக்கள். நாங்களாம் சேர்த்து நானாத்தான் சேர்த்துக்கிட்டேன். நீதான் இதனால என்ன ஆக முடியும்? நீ தான் மக்கள் வருவாங்க. எல்லாத்தையும் காரிய வச்சிருக்கா. எல்லா மக்களும் வருவாங்க. கோபப்படக்கூடாது. அப்புறம் நீயே உடைச்சு விட்டீங்கன்னா அது ரெண்டு இருக்குது. நான் உடைக்கிறதுக்கெல்லாம் மக்கள் சேர்த்து இப்ப இந்த 3 நாள் தான் உடைச்சிட்டு இருக்குது. இந்த 3 நாள் தான் உடைச்சிட்டு இருக்குது. 3 நாள் உடையுதா? 3 நாள் தான் உடையுது. உடையுது. 3 நாள் காதல் கேட்டுட்டு தான் இருந்தா நீ உடைச்சு போச்சு. ஆனா கட்டுறமா அங்க வச்சு வச்சுட்டாண்டா சந்தோஷம். அது தூக்கி இந்த போட்டுக்கிட்டேன். 3 நாள்ல தான் தெரிஞ்சது எனக்கு. அது நான் நேத்திக்கு போய் வாயை கட்டிட்டு அங்கேயே உட்காந்து கிடந்தேன். ஆனா கட்டுறங்க சேர சொல்லி சேர மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீ நான் சேர்த்து போக சொல்லி வச்சிடும். நான் விட மாட்டேன். எங்க எங்கய்யா மூஞ்சில எப்படி நல்லா அனுப்பினாலும் அது மாதிரி சேர்த்து வச்சிருந்தாங்க. சேர்த்து வைக்கிறது தான். அங்கே பிச்சுடுமா மூஞ்சில அந்த பக்கம் தான் கேட்டாங்க. சேர்த்திக்கிட்டு இருக்கிறோம் தெரியலையா? என் கண்ணுங்களா அப்படி அரசாங்கத்தை என் மக்களாலே என் மக்களை பதிக்கிறீங்க. நான் உருவ நம்ம கோவார ஆவி நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறது உங்களுக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் ஒடுக்கிட்ட போதும் வலிக்கிட்டு ஒடுக்கிட்டு போதும். பேசுறாங்க தவிர யாரும் வந்து மன்னிப்பு கேட்கறது இல்ல போறதும் ஒண்ணும் இல்ல. எல்லாம் நீ தான் பாத்துக்கணும். அப்படி கேட்கலான்னு வந்தா கூட உனக்கு வாய் துடிக்க கூடாது. வாய் எழும்பாம நிறுத்திட்டு போ. உங்களோட சக்தி இருந்தா அதை காட்டு. எந்த விட்டா தாய் போய் சத்தம் போடுறா கூட அவங்க வாய் எழும்ப கூடாது. என் சக்தி இருக்கு அடித்தன மக்கள் யாருகிட்டையும் தப்பு வேண்டாம், மன்னிப்பு வேண்டாம். சக்தி இருக்கு அடிதான். எந்த தப்பு வர்றதுன்னா அவன் நினைச்சிட்டு வந்தா கூட வரக்கூடாது. இங்க இல்ல போய் என்ன கையெடுக்க மாட்டீங்களா? கை எடுத்தா அப்புறம் எடுத்து கும்பிடுங்க. கை கும்பிடுங்க. 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 கிழக்கு திருப்பி குந்திட்டு இருக்கிறது தெரியல. ஏய் 11 வருஷமா என் கண்ணு தெரியும். கும்பிட்டுக்குங்க. இந்த மேலு இந்த இடத்துல வந்து சண்டின்னு அது உங்க கையில தான் இருக்கு. என் கையில இருக்குது. நீதான் நான் பாத்துக்கிறேன். வர்ற வாயை துடிக்காம அப்படியே வாய் போட்டு போட்ட மாதிரி ஆயிடும். நான் பூட்டான். உன் சக்தி இருந்தா அதான் மீறி சண்டை போட்டவனுக்கு தண்டனை. நல்லதே நடக்கும். அவன் கெட்டதும் செஞ்சிருக்கலாம். ஆனா ஜாமீன் வாயை அப்படியே போட்டி வச்சிடணும். அதுதான் உன் திறமை. யாரா இருந்தாலும் இன்னும் நானு பரிசும் தவறாத போசிக்கு வரக்குள்ள உங்க வீட்டு பிரச்சனையை கொண்டாந்து எம்பட இடத்துலயே தான் பிரச்சனை. இந்த 3 நாள் நடக்குது. அப்புறம் நீ 3 நாள் பிரச்சனை தீர்த்துக்கணும். எம்பட வீட்டுக்கு பிரச்சனை கம்முனே இருக்குது. கொண்டு வந்து இங்கே உள்ள விட்டுக்கிட்டே நீங்க சண்டை போடுறது. ஏய் கல்புரம் தீப்பி கட்டுறீங்க. நடந்துட்டு போறோம்.
பாரம்பரிய சுவடி வாய்க்கால்களை கொண்டு சரி தாராளமா நடந்து வருவேன் நான் அடுத்த வருஷம் நான் காலம் நீ விஷப்பட்டுட்டாங்க 9 வாரம் வந்து எலுமிச்சு காய் கொண்டு போய் ஒரு 5 காய் கொண்டு வந்து பையனுக்கு கவலைப்படுறா கவலைப்படுறா எனக்கு கடைசியில் அவசியம் பூசை போடுறா 9வது வாரம் வண்டி கொடுக்குறா பையன் நடக்க வைக்கிறா சத்தியமா நான் அங்க பரமேஸ்வரி சத்தியமா இந்த முத்து மாதிரி மேல சத்தியமா நான் சொல்றேன்டா எலுமிச்சு காய் கொடுப்பா வரிப்பணம் தராத நல்ல உள்ளங்கள் தாங்களாக முன்னிட்டு தங்கள் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தள்ளி வைக்க சொன்னதான் தள்ளி வச்சுக்கலாம். உங்க காசு நீ அவசரப்படுறாங்கல்ல ஒரு கேள்வி தான் அடுத்து போட யார் போட அது வாரத்துல விட்டு அப்படியே பாடி வைங்க சாமி கருத வை ஒண்ணு மாமா வரி பண்ணும் தப்பு வைங்க எடுத்து வைக்கணும் மீதி இருந்தா கூட எடுத்துக்கலாம் எடுத்து வைங்க அப்புறம் மீதி இருந்தா எடுத்துக்கலாம் இல்ல இல்ல ஒண்ணு நல்லா விவரம் தெரியுதா வாழுவான்
நீ புடிச்சு வேணா மாறேன் இந்த பக்கம் தான் இந்த பக்கம் தான் இறங்குது. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சாமி கும்பிட்டு எடுத்துக்கலாம், சாமி கும்பிட்டு எடுங்கம்மா. கொஞ்சம் சாமி கும்பிட்டு வழியில விடுங்களா? செருப்பு போயிடுறேன். நீ போனா போட்டு போலாம், நீங்க கொடுக்கணும்னா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அது கரெக்டா இருக்குது. சரி பைய எடுங்க. பையன் பேர் என்ன பேரு? நகுலன். கால பிடிச்சி படுக்க சார். காசு அவர் கொண்டு போனாரு. எடுத்துட்டா வாவா அப்படியா? தண்டு போயிட்டு அப்படி இல்ல அப்படியா?
கையெடு அடுத்த வை வைங்க காசு வைங்க. நல்லது நல்லது. அந்த காசு நல்லா பிடிச்சி ஆமா அடி எடுக்குன்னு தொங்கு திராசை அந்த பக்கம் இருக்கு தெரியல இந்த கொஞ்சிச்சு ஒன்னு வை எடுத்து காசு எடுத்துக்கலாம் ஒன்னு வை காசு எடுத்துக்கலாம் சாமி கும்பிட்டமா காசு சில்லறையை கொண்டு போறீங்களா கொடுத்துட்டு போறீங்களா? வாங்கிக்கிறோம், நாங்க பணத்தை கொடுத்துறோம். சரி சரி கொடுத்து அப்படின்னா இருக்குது சொல்லிருங்க. ஒரு நிமிஷம் தாட்டி விடலாம். காசு அள்ளி கொடுத்துருங்க. பாப்பா சரி, நீங்க அவரை வேலை பாருங்க. நாங்க அந்த காசு எங்க பணத்தை ரெடி பண்ணிக்கிறோம். அங்க வேலை பாருங்க. பிடிங்க வாங்க அவ்வளவுதான். எங்க இருக்கிறாரு? பாரு நீங்க போக வேண்டிய மளிகை போக வேண்டிய சாய் வாங்கிக்கமா
வச்சுக்காரு கண்ணே. சாமி உள்ள போகுது. தேடி வா. ஐமலை போய் குலதெய்வம் போய் அப்புறமேடு கண்மணிக்கு 3 வாரம் நல்லா நல்லது நடக்குது. துணிசாமி இன்னொரு ஒரு கண்டு படுத்து கிடக்கு. ஒன்றையும் பண்ணி விடு. எல்லாம் நிற்கிறாங்க பாரு வெயில். பொண்ணு எம்பட ஆலயத்து கண்ணுகளா என்ன வழி பறிச்சு எனக்கு கோசிக்க நேரமாகுது. நீ வழி மறைச்சு படுத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன குறைபாடு சொல்லு. இதுக்குதான் சாமி கேட்குது. குறைய சேர்த்து விடியா என்ன? குறை சேர்ப்பேன். எவ்வளவு நாளும் சேர்த்து கொடுக்குறது கேள்வி கேளு சாமி. கேளு போய் கேளு. நீ கேளு. பொண்ணுக்கு அறியாத வயசு தெரியாத அவளிக்குது. மங்களி வயசு அது மகளிர் காப்பாற்றி கொடுக்குறியான்னு கேட்கு. காப்பாற்றுவேன். போக மாட்டேன். எப்படா அது கொஞ்சம் தாய் பேச்சும் கேட்காதோ தந்தை பேச்சும் கேட்காதோ காரத்தை பேச்சும் கேட்காதோ அது மீறி நடந்ததுக்கு அது கொஞ்சம் நோவு சீரழியுது. கேட்குறீங்க. ஆமாம், அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போயிடுவேன். வருஷத்துக்கே வந்து குலதெய்வத்துக்குன்னு எம்படா வாரத்தை வந்து